பாண்டியன் ஸ்டோரியில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிற போது நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலி கிட்ட போயிட்டு, இதை நாள் வரைக்கும் வீட்டோட பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை இழந்த வரைக்கும் நான் இது போதும், ஆனால் மறுபடியும் நான் உன்னை இழக்கிறதே இல்லை. இங்கே பாரு, நான் உன்னை நாளைக்கு கோயிலில் மீட் பண்ணி நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் நான் நேரில் பேசினா நீ என்னை நம்பவில்லை அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் வந்து அஞ்சலி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டோ நான் உன்னை மட்டும் இழக்கவே மாட்டேன், நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி இதெல்லாம் யோசிச்சு பார்த்த உடனடியாக இந்த விஷயத்த நம்ம அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. அக்கா, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. என்ன ராஜி, எக்ஸாமில் ஏதாவது டவுட்டா சொல்லித்தரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இங்கே வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இவ்வளோ தூரம் வெடிச்சிருக்கல்ல மாமா, அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று குழந்தைய பற்றி பேசி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கணும்ல, குழந்தைய பார்க்கணும், மயிலக்காவை பார்க்கணுன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும்னு. ஆனால் அவர் அப்படி எதுவுமே நினைக்காம பேசாமல் அந்த அஞ்சலிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்கக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நான் உன்னை இழந்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நான் உன்னை இழக்கிறதா இல்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அவர் மட்டும் இல்லை ராஜி, உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி ஆம்பளைங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பொண்டாட்டி இருக்கிற மாதிரி ஒரு பேச்சும், பொண்டாட்டி போனதுக்கப்புறம் ஒரு பேச்சும் பேசி நாடகம் போட்டுட்ருப்பாங்க. யாரையும் நம்பவே கூடாது ராஜி. நீ நல்லா படித்து நல்ல மார்க் எடு, நீ கதிர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு செந்தில் இருந்துட்டு, என்னாச்சு? எல்லாம் உங்கள் அண்ணனோட விஷயந்தான். எங்கள் அண்ணன் விஷயமா? எங்கள் அண்ணன் என்ன பண்ணார்? உலகத்தில் எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் என் கூட பேசாமல் தானே இருந்தீங்க, அப்படியே இருந்துக்கோங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து செந்தில் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஏண்டி, இவ்வளோ நேரம் நீயும் ராஜி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதை பேசினோன்னு நீ மொத்தமாக பேசின, சரி என்னாச்சோன்னு சொல்லிட்டு கேட்டா, அதை விட்டுட்டு நீ மற்ற எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்க, என்னாச்சுன்னு சொன்னால் தானே எனக்கும் புரியும், உங்களுக்கு புரிஞ்சுட்டா மட்டும் அங்கே எல்லாமே சரியாக நடந்துட போதா? இல்லை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க பாட்டுக்கு தொங்க போயிடுறாங்க. செந்திலுக்கு இந்த பக்கம் ஒரே குழப்பமாக இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரும் நம்ம பாண்டியனும் பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. தங்கமயில போய் பார்த்துட்டு வர சொன்னால, எப்போ கிளம்பலான் இருக்கேன், இன்னும் முடிவு எடுக்கலைங்க, பார்த்துட்டு நான் சொல்கிறேன், காலதாமதம்லாம் பண்ண தேவையில்லை, இன்றைக்கே போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட நீங்கள் வரீங்களாங்க? இல்லை, நாங்கள் வந்தால் எதுக்கும் சரியாக வராது, அதனால் நீயும் இல்லை கூட வேறு யாரையாவது கூட்டிகிட்டு போவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே கதிர், நீ வரையாடா? நான் வந்து அங்கே என்னம்மா பண்ண போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ எதுக்கு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்க? பேசாமல் நீ மீனாவே கூட்டிகிட்டு போ, ஏன்னா மீனாவும் தங்கமயிலும் நல்லா தானே பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் நீ மீனாவே கூட்டிகிட்டு போ. சரிங்க, நான் மீனாவே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது வெறுங்கையோடு போயிடாத, ஏதாச்சும் அந்த பிள்ளைக்கு பழம் அது வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் நம்ம ராஜி இருந்துட்டு, அத்தை நானும் உங்கள் கூட வரட்டமா, மயிலக்காவை பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு இன்றைக்கி கிளாஸ் இல்லையா? இன்றைக்கி சண்டே தானே அத்தை, அதனால தான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ராஜி, நீயும் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, சரி இன்றைக்கி தங்கமயில பார்த்துட்டு வான்னு உங்கள் மாமா சொன்னார், நீ வரியா? போயிட்டு வரலாம். நான் எதுக்கு, நான்லாம் வரல, யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்ப தலையை தூக்கி போடுற மாதிரி என்னையும் தூக்கி போட்டுடுறது, நாளாக வரல. உனக்கு மதியமாக சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன்டி. சிக்கன் பிரியாணியா? அப்போ நான் எவ்வளோ நேரத்துக்கு போகணும், இந்த டைமுக்கு போகணுன்னு ஸ்டார்ட்டாக முடிச்சிருங்க, நான் போய் சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படியே சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான், இது வீட்டில் எந்த வேலையும் இல்லையாடி, துணி தைக்கணும், அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு போடணும், அதெல்லாம் அவரே பார்த்துப்பாரு, நாம் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. சோறை கண்டவுன்னு இப்படி தெரித்து ஓடிட்டுருக்கா, ஐயோ இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ராஜி அத்தை 3 பேரும் மயிலக்காவை பார்க்குறதுக்காக போகிறோம், அதனால் நீங்கள் சாப்பாட்டுக்கு எங்கே வேணாலும் போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு இப்போ கிளம்பி போயிடுறாங்க. செந்தில் இருந்துட்டு சோறை பார்த்தோன்னே கட்டின புருஷனாவது ஒன்றாவது அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி தான் இவளுக்கெல்லாம் மனசு வருதோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்
மீனா இருந்துட்டு தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி, நான், அத்தை, ராஜி 3 பேரும் உங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரோம். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு தான் என்கிட்ட சொன்னீங்க. ஆனால் வேறு ஒரு விஷயத்தினால அந்த விஷயம் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்கக்கா. அத்தை உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ராஜியும் கூட வரா. அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாதுன்னு தானே நான் சொன்னேன். அதையும் மீறி ஏன் மீனா சொன்னேன். சாரிக்கா, வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டேன். நாங்கள் அங்கே வர்றதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களை பார்க்குறதுக்காக நாங்கள் வரோம், அவ்வளோதான்க்கா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாக்கியமும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மாணிக்கமும் வராங்க. என்னாச்சு மயில் அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், மீனா நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த வீட்டில் சொல்லிட்டாலாம். அதனால் அத்தையும் ராஜி மீனால வீட்டுக்கு வராங்களாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த பேசுகிறதுக்காக தானே நாங்கள் அன்றைக்கி அங்கே போனோம். ஆனால் அவங்க எங்களை அடித்து அசிங்கப்படுத்துனாங்கல்ல, இங்கே வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு. அவங்க என்ன பார்க்கறதுக்காக வராங்க, பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் வேணால் நீங்கள் எங்கேயாவது வெளியில் கூட போய்க்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. இது என்னோட சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான், என்ன மயில், என்ன பாக்கியம், மயில் இப்படியெல்லாம் பேசிட்டு போகுது, அவள் கிடக்குறாயா. ஆனால் அந்த அம்மாவை நான் சும்மா விட்டுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சண்டை போடுறதுக்காக தயாராகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு சரவணனும் அஞ்சலியும் கோயிலை மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது. நீயும் என்னை எதிர்ச்சியோ கோயிலில் பார்த்து, நானும் உன்னை எதிர்ச்சியோ கோயிலில் பார்த்தேன். அதோட நம்ம அமைதியாக போயிருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. 2 பேரும் மன விட்டு பேசி மறுபடியும் மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. இப்போ தங்கமயில் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதை சாக்க வச்சு 2 பேத்தையும் மறுபடியும் ஒன்றா சேர்த்து விட்டுருவாங்க. மறுபடியும் நான் தனிமரமாக தான் நிற்கணும். யார் என்ன பண்ணாலும் சரி, எல்லாரும் இப்போ என் பக்கமாக தான் இருக்காங்க. அதனால் யாரும் என்னை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியாது. அந்த மயில் கூட சேர்ந்து வாழணும் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீயும் நானும் தான் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம். குழந்தைய காரணமாக கட்டியெல்லாம் என்னால் அவன் கூட சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது. நாளைக்கு ஏறி வந்தால் கூட அவன் கூட நான் சேர்ந்து வாழ்கிறதா நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து வாக்கு கொடுக்குறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பழைய ஸ்டோ சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.